வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இந்த படம் வந்து தனுஷை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சார். ராஜ்கிரண் அவரோட கைப்பக்குவம் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அந்த சுற்றுவட்டாரத்திலே ஃபேமஸ். ஒரு கைப்பக்குவம் இட்லி மாதிரி எங்கேயுமே வராது. அந்த இட்லிக்கு வந்து ஃப்ரான்ச்சைசஸ்லாம் வந்து பண்ணி பயங்கரமாக டெவலப் பண்ணலாம். தனுஷ் வந்து படிக்கும் போதே வந்து நிறைய ராஜ்கிரனுக்கு அவருக்கு வந்து ஐடியா கொடுப்பாரு. பட் அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. இவர் வந்து வெளிநாடுக்கு போயிடுவார் வேலைக்கு. இந்த படத்தில் அருண் விஜய் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில, நித்யா மேனன் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. முதல்ல தனுஷ் இந்த படத்தை எதுக்கு டைரக்ட் பண்ணாருன்னு தெரில. நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி கடைன்னு அப்படின்னு வச்சு ஒரு படத்தை வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கே தேட்டரில் வச்சு இவர் ஒரு மாவை அரைச்சி எல்லாருக்கும் இட்லி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை வந்து என்னன்னு சொல்லின்னு தெரியும். இந்த படத்தில் ஒரு ஸ்டோரி கிடையாது, வில்லனும் கிடையாது. யாரா வில்லன் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வில்லன் மாதிரி கேட்டவங்க கடைசியில் அவரும் வில்லனாக இருக்க மாட்டார். ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து இவர் ஒரு இட்லி கடையை அவர் இறந்து போன அப்பாவோட கைப்பாக்குவ இட்லி கடையை வந்து இவர் திரும்பி டெவலப் பண்ணி இவர் கொண்டு வரணும்வாரு. ஃபாரினில் லட்சக்கணக்கில் இவர் சம்பாரிச்சுருந்துருப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப அவர் மாதிரி வேட்டி கீட்டிலாம் கட்டின்னு பட்டா கிட்டலாம் வச்சுக்கின்னு அதே மாதிரி ஒரு கைப்பாக்குவ ஒரு இட்லியை கொடுக்கணும். பப்ளிக்கோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆக்டராக நீங்கள் நடிங்க. உங்கள் நடிப்பை பார்க்குறதுக்கு ஏராளக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. நல்லா உங்கள் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உங்கள் ஒரு ரசிகனாக வந்து உங்கள் படத்தை வந்து பார்க்க ரெடி தான். போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எதுக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணாருன்னு. நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.